ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன விஜய் டிவி சீரியல்ஸ் உடைய அர்பன் அண்ட் அர்பன் பிளஸ் ரூரல் ரெண்டு ரேட்டிங்ஸுமே வந்து பார்த்துடலாம். ஸோ ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்லேருந்து வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பனிவிழும் மலர்வனம் சீரியல் அர்பனில் 1.9, அர்பன் பிளஸ் ரூரலில் 1.6, சக்திவேல் சீரியல் அர்பனில் 2.3, அர்பன் பிளஸ் ரூரலில் 1.85. நம்முடைய பொன்னி அண்டு கண்மணி நம்முடைய ரெண்டு சீரியலுடைய மகாசங்கமம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு அர்பனில் 3.1, அர்பன் பிளஸ் ரூரலில் 2.52 வாங்கியிருக்காங்க. அதே போல் தங்கமகள் சீரியல் அர்பனில் வந்துட்டு 2.7, அர்பன் பிளஸ் ரூரலில் 2.21, வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் அர்பனில் 2, அர்பன் பிளஸ் ரூரலில் 1.6. ஸோ ஆஃப்டர்நூன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகாசங்கமம் உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 3.1, 2.52 தனியாக பொண்ணு இருந்தாலே அவ்வளோ ரேட்டிங் வாங்கிடுவாங்க. பட் மகாசங்கமம் கொடுத்து அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த சீரியலுக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹோப் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தங்கமகள் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க அப்படின்னா தனம் சீரியல் வந்து 3 o'clock வரும்போது இன்னுமே நல்லா ரேட்டிங் வாங்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கப்புறம் இருக்கிற டேஞ்சர் ஸ்லாட் பனிவிழும் மலரனும் சக்திவேல். ஸோ என்னதான் பனிவிழும் மலரனும் நல்ல சீரியலாக இருந்தாலுமே கூட டிஆர்பி இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சேனல் ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து பிரைம் டைம்குள்ளே வருவோம். ஸோ நீ நான் காதல் சீரியல் அர்பனில் 2.5, அர்பன் பிளஸ் ரூரலில் 2.03, மகாநதி சீரியல் அர்பனில் 4.3, அர்பன் பிளஸ் ரூரலில் 3.76, அயனார் துணை சீரியல் 5.1, அர்பனில் 4.38 வந்து அர்பன் பிளஸ் ரூரலில் வாங்கியிருக்காங்க. அதே போல் ஆக கல்யாணம் சீரியல் அர்பனில் 5.3, அர்பன் பிளஸ் ரூரலில் 4.6, பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 அர்பனில் 7 ரேட்டிங்ஸ், அர்பன் பிளஸ் ரூரலில் 6.27, பாகியலட்சுமி சீரியல் அர்பனில் 7, அர்பன் பிளஸ் ரூரலில் 6.34. அதே போல் சிறகடிக்க ஆசை அர்பனில் 9.4, அர்பன் பிளஸ் ரூரலில் 8.14, சின்ன மருமகள் சீரியல் அர்பனில் 6.3, அர்பன் பிளஸ் ரூரலில் 5.4, நம்முடைய சிந்து பைரவி சீரியல் அர்பனில் 3.7, அர்பன் பிளஸ் ரூரலில் 3 ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பிரைம் டைம்ஸ் பற்றி சொல்லவே ஆகணும் அப்படின்னா ஒரு தூண் மாதிரி சிறகடிக்க ஆசை இருக்காங்க. அவங்களாலையும் இவ்வளோ நாள் இருக்க முடியும், தாக்குப்பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லா சீரியலுக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்கும். கண்டிப்பாக சிறகடிக்க ஆசைக்கும் அது இருக்கும். அது டவுன்ஃபால் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு சீரியலாக அவங்க விஜய் டிவி பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ PS2 கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, மகாநதி நல்லா பேசுறாங்க, அதே போல அயனார் துணை சீரியல் நல்லா பேசுறாங்க. இவங்கெல்லாம் ஆடியன்ஸ் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு சீரியல்ஸ். இந்த சீரியல்ஸ்க்கெல்லாம் கதையை கொஞ்சம் வலுவாக்கி கொஞ்சம் இந்த சீரியல்ஸுடைய துணையோட வேற ஒரு நல்ல சீரியல்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் விஜய் பொழைச்சிக்கும். இல்லைன்னா ரொம்ப டவுன் ஆகிடும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அர்பன் பிளஸ் ரூரலில் 7 o'clock ஸ்லாட்டும் விஜய் டிவி கையை விட்டு போயிடுச்சு, 7:30 விஜய் டிவி கையை விட்டு போயிடுச்சு, 8:30 விஜய் டிவி கையை விட்டு போயிடுச்சு, 8:30 போல் 9:30 போயிடுச்சு, 10 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்லாட்ஸ் வந்து விஜய் டிவி கையை விட்டு ஆல்ரெடி போயிடுச்சு. செகண்ட் ஸ்லாட் லீடர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லாம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கியே. இப்போ செகண்ட் ஸ்லாட் தான் இப்போ சனுக்கு அப்புறம் விஜய் தான் இருக்காங்க அப்படின்றத தாண்டி இப்போ அதையுமே பீட் பண்ணி ஜி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் இம்ப்ரெஷன்ஸே வந்து ஒரு 100 டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு விஜய் டிவி ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 8:30 ஸ்லாட்லாம் ஆல்ரெடி அண்ணா வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கேயும் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு போன கதை அப்படிங்கிறது தான். ஸோ ஏன் வந்து விஜய் டிவி இன்னுமே அந்த டிஆர்பியை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரில. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் அவங்க எடுக்கணும். நிறைய பிரைம் டைம் சீரியல்ஸ் இப்போ ஆக கல்யாணம்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் போயிட்டு இருக்கு. இந்த ட்ராக்ல கூட இவங்க நல்ல ரேட்டிங் வாங்கல அப்படின்னா எதுக்கு அந்த சீரியல் நீங்க பிரைம் டைம்ல வச்சிருக்கீங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுதானே செய்யும். அதே போல சிந்து பைரவி சீரியலுமே கூட இப்போ எப்படி சொல்றது நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, எனிவே ஃபைன். பட் நீங்க மறுபடியும் அதே கதைக்கலையை கொண்டு வந்து வைக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி கண்டிப்பாக வரதானே செய்யும். ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து எனக்குமே இருக்குது. என்னை கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 சீரியலை ப்ரைம் டைமில் முடிச்சுட்டு இல்லைன்னா தூக்கி நான் ப்ரைம் டைமுக்கு மூவ் பண்ணிவிட்டு நான் ப்ரைம் டைம் சீரியல்ஸை நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ சிந்து பைரவியோ ஆக கல்யாணமோ இதெல்லாம் நீங்கள் நான் ப்ரைம் டைமில் போட்டுட்டு ப்ரைம் டைம் சீரியல்ஸ் வந்து அட்லீஸ்ட் சிறகடிக்காசே 1 hour எபிசோட் கொண்டு வாங்க. ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லாமே 1 hour ஸ்லாட்டில் தான் 1 hour டெலிகாஸ்ட்டில் தான் போச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். 7:30 to 8:30 வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 போகும், 8:30 to 9:30 வரைக்கும் நம்மளுடைய பாரதி கண்ணம்மா போகும். அந்த மாதிரி ரொம்ப நாள் அந்த 2 சீரியலுமே 1 hour ஸ்லாட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எல்லா ஸ்லாட்ஸுமே அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க. 7 o'clock ஸ்ட்ராங் பண்ணாங்க, 9:30 ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் 8 o'clock நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூவ் பண்ணி 7:30 ஒரு சீரியலை போட்டு ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதே போல் 8:30 பாகியலட்சுமி போட்டு ஸ்ட்ராங் பண்ணாங்க. இந்த மாதிரி 2 சீரியலை வச்சுக்கிட்டு எல்லா சீரியலுமே அவங்க பில்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்களேன், சிறகடி காசை வந்து 1 hour டெலிகாஸ்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதே ரேட்டிங் 10+ ரேட்டிங்ஸ் அவங்க வாங்க தான் போகிறாங்க. ஸோ பெனிஃபிட் தானே. அதே போல் இப்போ 8 to 9 வந்து நீங்கள் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் தானே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள். ஸோ
பார்ப்போம். ஐநூறு துணை சீரியல் கூட ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பிஃபோர் மேரேஜ் அவங்க கொஞ்சம் சில ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் சீரியல் கொடுத்தாகணும், அதனால கதையை கொஞ்சம் லேகாக தான் மூவ் பண்ணி ஆகணும். பட் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் கதை சூடு பிடிக்கும், இமோஷனலாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது, அதுலேயும் லேக் இருக்குது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். ரிமைனிங் சீரியல்ஸ், இந்த சீரியல்லாம் ப்ரைம் டைமுக்கு வேண்டவே வேண்டாங்க, இந்த சீரியல்லாம் நான் ப்ரைம் டைமுக்கு வேண்டவே வேண்டாங்க, முடிங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ் இருக்கும் இல்லையா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சேனலுமே பார்த்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதான். ஏன்னா கொஞ்சம் நாளில் செகண்ட் பொசிஷனுங்கிறதே கையை விட்டு போயிடும் நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.